வணக்கம் நண்பர்களே. எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் மசில் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுற டேல இன்னைக்கு நாள் ஒன்று. எந்திரிச்சோடனே சோம்பேறித்தனத்துக்கு வணக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூளை கொஞ்சம் வேலை கொடுத்துட்டேன். மீன்ஸ் தலைகளாக நின்றுட்டு மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிட்டேன். அப்புறம் பல்லெல்லாம் விளக்கிட்டு காலை உணவுக்கு தயிர் வாங்க போயிருந்தேன் நண்பர்களே கடைக்கு. பூனைக்கு நாய்க்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே உல்ட்டா நடந்துட்டு இருக்குது. அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம். ஆஃபீஸ்லேருந்து நெட்டாக கல்யாணத்துக்கு தான் போகணும். ஸோ ஒரு நல்ல துணியாக பார்த்து இஸ்திரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நண்பர்களே, இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, என்னோட பர்சனல் சாய்ஸ் நண்பர்களே. ரீசெண்டாக இந்த ஆப்பில் தான் என்னோட கேலிஸ்தானிக்குள்ள ஒர்க் அவுட் எல்லாமே இப்போ நான் ட்ரைன் பண்ணிட்டு இது ஈஸியாக ப்ளே ஸ்டோர்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட் அந்த மாதிரி நிறைய ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்த நண்பர்களே. எனக்கு எதுவுமே செட் ஆகல. இது என்னமோ நல்லா சுட்டபிளாக இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கும் பாடி வெயிட் எக்ஸசைஸ்லேயே லிமிட்டை புஷ் பண்ணு தோணுச்சுன்னா மறக்காம அந்த ஆப்பில் இருக்கிற எக்ஸசைஸ் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அப்புறம் நெட்டாக வேலைக்கு போட்ட நண்பர்களே. வேலைலாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஃப்ரெண்டு வரான்னு சொல்லியிருந்தான். அவனுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு கல்யாணத்தில் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு என்ன ஆகலாம்னு யோசிச்சிருந்த நண்பர்களே. எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கல. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் மொய் தான். ஃபைனலாக 1 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அப்படியே திருவிழா மாரி இருந்துச்சு நண்பர்கள். இதில் வேற மாப்பிள்ளையோட தம்பி வேற கோட் சூட்னா போட்டு பயங்கரமாக இருந்தாப்புல. சரி, கேக் வாங்க போகலான்னு கூட்டு போனாப்புல. எந்த வண்டியில் போகலான்னு கேட்டால் ரிக்ஷான்னு சொன்னான். நான் கூட காமெடி தான் பண்ணுறான்னு நினச்சேன். பார்த்தா நிஜமாலுமே ரிக்ஷா ஓட்டுறான் நண்பர்களே. ஆனால் பயங்கரமாக ஓட்டினாப்புல. அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்தில் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டால் நான்வெஜ் இருக்குன்னு சொன்னான். ஸோ வெஜ் சாப்பாடு சொன்னாலே நம்ம சும்மா விட மாட்டோம். வேறு நான்வெஜ் வேறு இருக்குன்னு சொன்னான். அடுத்த நாளைக்குமே சேர்த்து இன்றைக்கே ப்ரோட்டீனை ஃபுல்லாக இன்டேக் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.